அன்பாளன் இந்த அனைத்து அவலங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பை வந்துக்குது. அந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் உதவியாளர் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 392 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8வது படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 15,700 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத பெனிஃபிட்டு அலவன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/5/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஜாப்ஸ்லாம் வந்துக்குது. எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேகன்சி வந்துச்சு. அது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு 2025 வந்து பார்த்திங்கன்னா 392 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த காலியாக உள்ள பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கரண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோப்தான் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 12 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 137 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. குடியிருப்பு உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 87 பதவி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூம் பாய் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி. துப்புரவாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. தோட்டக்காரர் வந்து பார்த்திங்கன்னா 24 வேகன்சி. வாட்டர் மேன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. சுகாதார பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பதவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 392 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜோப்தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு இணையான படிப்பு படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இணையான கல்வி அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சமையலில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குடியிருப்பு உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா இதையும் 8வது பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2 வருடம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரூம் பாய்க்கு 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8வது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டக்காரரும் 8வது கேட்டிருக்காங்க. வாட்டர் மேனு, சுகாதார பணியாளர், அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு இணையாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வயது வரும் சொல்லி நான் பார்க்க போகிறோம். வயது வரும் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 37 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற முன்பதிவு செய்யாத பிரிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 32 இயர்ஸுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா இணையான ஊதியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திறன் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய திறனை வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சு பார்த்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், எம்பிசி, டிசி இது பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, ஆதரவற்ற விதவை, விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ண சொல்கிறாங்க. ரீட் பண்ணதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள். இல்லைனா விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 5/5/2025 லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் புதுப்பிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாமினேஷன் சொல்லி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாமே தெரியாதீங்க தெரிஞ்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.